மற்றும் ஒரு அண்மை செய்தி. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் என ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். தமிழகத்தில் புதிய முதலமைச்சராக விஜய் மற்றும் அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி மே 10ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்டு மூன்றாவதாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. தமிழக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்கும் மரபை மீட்டெடுக்க உத்தரவிட வேண்டும் என்று சென்னையைச் சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒழித்து வந்திருக்கிறார். அந்த மனுவில் 1891ஆம் ஆண்டு தமிழறிஞர் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய தமிழ்தாய் வாழ்த்தை பாடியே தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் துவங்கப்படுவதும் நிகழ்ச்சி முடிவில் தேசிய கீதம் பாடி நிறைவு செய்வதும் பல ஆண்டுகளாக மரபாக பின்பற்ற வருகிறது என கூறப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை நீர்த்து போகும் செய்யும் வகையில் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடியே துவங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி பிறப்பித்த சுற்றறிக்கையில் மாநில பாடலை பாடி அரசு நிகழ்ச்சியை துவங்க எந்த ஒரு தடையும் விதிக்கவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது வெறும் சடலுக்கு அல்ல என்றும் அது தமிழகத்தின் உணர்வு, கலாச்சாரம் மற்றும் அடையாளமாக உள்ளது. பல தலைமுறைகளாக அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடியே துவங்கப்பட்டுள்ளது. வந்தே மாதத்திற்கு எதிராகவோ தேசிய கீதத்துக்கு எதிராகவோ இந்த வழக்கை தொடர்ந்துள்ளதாக கூறியுள்ள மனுதாரர், எதிர்காலத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் இந்த கலாச்சார மோதலை தவிர்க்கும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவதற்கு தகுந்த நிர்வாக அறிவுறுத்தல்களை பிறப்பிக்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விட்டிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முகம் அடங்கிய அமர்வு, மத்திய அரசின் சுற்றறிக்கை தமிழகத்துக்கு மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்ற நிலையில் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யாமல் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி அமர்வு முன்வைத்திருக்கிறது. இதையடுத்து இந்த மனுவை திரும்ப பெற்று மத்திய அரசு சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர அனுமதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் வைத்த கோரிக்கையை தலைமை நீதிபதி அமர்வை ஏற்றுக்கொண்டு இந்த மனுவை திரும்ப பெறவும் சுற்றறிக்கையை எதிர்த்து வழக்கு தொடரவும் அனுமதி அளித்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.